இன்றைக்கி இந்த கோலம் தாங்க போட்டு அழகாக கலர்லாம் கொடுத்துருந்தேன். விளக்கு மேலே விளக்கு வச்சு விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, இன்றைக்கி சண்டே தானே, அதனால் கொஞ்சம் ஸ்லோ மார்னிங்காக கொஞ்சம் டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் போச்சு காலையில். அதுக்கப்புறம் டிஃபன் வந்து என்ன செய்யலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இடியாப்பம், இடியாப்பக்கார குரல் கேட்டுச்சு. சரி இன்றைக்கி இடியாப்பத்தை வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு இடியாப்பமும் வீட்டில் கார சட்னியும் அரைச்சி காலைல நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். இடியாப்பமும் கார சட்னியும் கொண்டு போய் கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஏன்ப்பா தேங்காய் பால் அரைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. சுகர் அதிகமாக இருக்குது, தேங்காய் சர்க்கரை அது கம்மியாக போடுன்னு சொல்லி டீயில் சர்க்கரை கம்மியாக போட்டு குடிக்கிறவங்க தேங்காய் பாலில் சர்க்கரை நிறையா போட்டு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறத பாருங்கள். சரி இன்னொரு நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். திருவாதிரை நோம்புக்கு எங்கள் நாத்தனார் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. அவங்க மாமியார் காலத்துலேருந்தே அந்த நோன்பு கும்பிட்டு அவங்களுக்கு பழக்கம். அது மாதிரியே இவங்களும் செய்வாங்க. நான் திருவலங்காடு போனதுனால அன்னைக்கு சாமி கும்பிட முடியல. அதனால் எனக்கு வந்து அந்த கயிறு, அதிரசம் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நேற்று தான் நைட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு தான் போகணுன்னு விடவே இல்லை. அப்புறம் அங்கேயே டிஃபன்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். 2 நாளாக பிக் பாஸ் செம்ம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குல்ல. பார்வதிக்கும் கமருதனுக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருந்ததில்ல. நான் வந்து அந்த கார் சீன் பார்க்கவே இல்லை. அன்றைக்கி தான் கோயில் போயிருந்தேன். இன்றைக்கி காலையில் விஜய் டிவி யதார்த்தமாக போடும்போது பார்த்தா அந்த சீன் ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் பார்த்தேன். எவ்வளோ ஒரு கேம் தான், அவ்வளோ ஒரு கோபம், வன்மம் 2 பேருக்குமே நல்ல திறமை இருந்தும் கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டாங்க. ஆமாம், இதுக்கு மேலே உள்ளே இருக்கிறது வேஸ்ட்டு. வெளியே அனுப்புனது தான் நல்ல முடிவாக இருந்தது. பதறி ஓடி வந்த விக்ரமுக்கு, அப்புறம் வந்து வினோத், சபரிக்கெல்லாம் நல்ல பாராட்டு. சூப்பர் சூப்பர். பாப்பு வெயிட் பண்ணி யார் டைட்டில் வின்னர் வாங்குறாங்கன்னு. உங்கள் வீட்டிலலாம் என்ன சண்டே ஸ்பெஷல்? நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, சிக்கன் தொக்கு, ஈரல் வறுவல், அப்புறம் ஒரே ஒரு சோரொட்டி வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து காலையிலே அவிச்சிட்டு மிளகு சீரகம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். இதாங்க நம்ம வீட்டில். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.